மக்களே இந்த ஒரு பதிலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழப்பம் ஏகப்பட்ட குழப்பம். நம்ம தலைவர் முதலமைச்சராக வாரா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போகிறா, பாதுகாப்பை வாபஸ் வாங்கிட்டாங்களே, எதுக்கு ஆளுநரை போய் அண்ணன் ரெண்டாவது தடவை போய் சந்திக்கிறாரு, நீதிமன்றத்தில் போய் இதுவும் வழக்கு போட போகிறாரா, எதுக்கு மாமல்லபுரத்தில் எம்எல்ஏ அத்தனை பேருமே தங்க வச்சிருக்காரு, ஒரு பக்கம் அதிமுகலையும் எம்எல்ஏவை தங்க வச்சிருக்காங்களேன்னு சொல்லி சுற்றி அத்தனை பக்கமும் அத்தனை குழப்பம். அதாவது நமக்கு பாதுகாப்பு கொடுத்த வண்டி இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பூங்கால பாதுகாப்பு கொடுக்குது, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பம் எல்லா ஏரியாலையும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ நான் 11:20க்கு ஷூட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சளவு எனக்கு எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா செய்தி வேகமாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. தகவல் அத்தனையும் தெளிவாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஏன் இந்த செய்தி வந்துச்சு, ஏன் இது நடந்துச்சுங்கிறத பற்றி ஏராளமான தகவல் அத்தனையுமே ஒத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த அதிமுக திமுக கூட்டணி என்னப்பா விஷயம்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோலாம் தேவையில்லை மக்கா. ஏன் சொல்கிறேன்னா இது எதுவுமே உண்மை கிடையாது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி எங்கே தெரியுமா முதல்ல பெருசாக பரவ ஆரம்பிச்சிச்சு. எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ மீட்டிங் போட்டார்ல, அந்த எம்எல்ஏ மீட்டிங்கில் தாவேக்காக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி அவங்க கூட்டணியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுகவோட எம்எல்ஏன்னு சொல்லணுமா, அதிமுகவோட எம்எல்ஏக்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தாவேக்கா ஆதரவு தர்றதுக்கு திமுக ஆதரவு தண்டு போடுவேன், தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காப்ல. எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னதை இந்த செய்தி அப்படியே மைல்டாக அப்படியே கசிய ஆரம்பிக்குது. எடப்பாடி முதலமைச்சர், ஒரு பக்கம் உதயநிதி துணை முதலமைச்சர். ஏன்னா எடப்பாடியே திமுகவோட கூட்டணி வைக்கவே நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார். அப்படிங்கிறத அவர் ஒரு கோவப்பட்டு இப்படிலாம் பேசாதப்பா இங்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, கோவப்பட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை பெருஞ்செய்தி ஆயிடுச்சு, தலைப்பு செய்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறத பற்றி ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை கூட நடக்கவே இல்லை. அதாவது 11:20 இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுற தருவாய் வரைக்கும் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லை. அந்த கூட்டத்தில் அவர் சொன்ன ஒத்த வார்த்தை தான் அது, மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ நம்பர் 2, இந்த செய்தியை எல்லாருமே எப்போ நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, தலைவர் விஜய் அவர்களோட அந்த பாதுகாப்பு வாபஸ் வாங்கினாங்கல்ல, அப்பையிலேருந்து தான் நம்ப ஆரம்பிச்சாங்க. தலைவரோட பாதுகாப்பு வாபஸ் வாங்கினதுக்கு தலைவர் தான் காரணம். ஏன் தெரியுமா, அதாவது அந்த நீலாங்கரை பகுதியில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அந்த பகுதியெலாம் வசிச்சுட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி பாதுகாப்பு, தலைவரோட பாதுகாப்பு சம்மந்தமாக அந்த பையன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறான், உங்களால் முதலமைச்சர் ஆகிட்டாருங்க, தெருக்குள்ளே போக முடியல வர முடியல, அவ்வளோ போலீஸ் நிற்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியாக அந்த பையன் என்கிட்ட சொன்னாப்புல, என்னுடைய நண்பர் என்கிட்ட சொன்னாப்புல. இந்த தகவல் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போயிருக்கு. இந்த தகவலை விட்ட போனோன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிலாம் நம்ம பின்னாடி திட்டமிட்டு பாதுகாப்பு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, நான் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தலைவர் சொன்னது. இதில் 2 காரணம் இருக்குது. ஒன்று, பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. 2வது காரணம், தலைவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, எல்லா தகவலுமே வெளியே தெரிஞ்சிருது. ஏன்னா ஒரு படையோட போகிறார்ல, அந்த கார் படையோட போகிறார்ல, படையோட போகும்போது எல்லா தகவலும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இது 2 காரணமாக பாதுகாப்பு இப்போதைக்கு வேணாம். ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமான தருணத்தில் இருக்கும், பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதிகாரிகளை மாற்ற முடியாது. சில அதிகாரிகள் இங்கேருந்து தகவல் அங்கே சொல்கிற அதிகாரிகள்லாம் இருக்காங்க, ஆனால் வெளியே அந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு அதிகாரத்துக்கு வரல. எல்லா ஆங்கிலையும் பார்த்தாரு, மக்களும் கஷ்டப்படுறாங்க, தகவலும் வெளியே போகுது, இது 2ஐயும் தள்ளி விடு, பாதுகாப்பு வேணாம் அப்படிங்கிற முடிவெடுத்தார். இப்போ இவர் பாதுகாப்பு வேணாங்கிற முடிவெடுக்கும் போது அவங்க போய் வீட்டில் உட்கார முடியாது. இப்போ இவர் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநர் கேட்டுக்கொண்டது என்னங்க, காப்பந்து முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காரு, அதனால அவருக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் பெருசாக யோசிக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகிறது தேவையில்லாத விஷயம். இது 2வது. இப்போ 3வது விஷயம் மக்களே, எம்எல்ஏ விஷயத்தில் நம்ம ஆட்சி அமைக்க தலைவர் விஜய் அவர்கள் போய் ஆளுநரை பார்த்தா ஆளுநர் கூப்பிடவே இல்லையாமே, ஏதோ முட்டுக்கட்ட போடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, அது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மைக்குமே ரூல்ஸ் படி ஆளுநர் செயல்படணும். 18 வயசுக்கு மேலே நான் ஓட்டு போடலாம்னா நான் 18 வயசுக்கு மேலே ஓட்டு போடலாம். இப்போ உதாரணத்துக்கு 25 வயசுக்கு மேலே எம்எல்ஏ தேர்தலில் நிற்கலாம். அதாவது இது எல்லாமே எது முடிவு பண்ணுதுன்னா அரசியலமைப்பு தான் முடிவு பண்ணுது. அதே மாதிரி அரசியலமைப்பு தான் ஆளுநரோட அதிகாரத்தையும் முடிவு பண்ணுது. அப்போ ஆளுநர் என்ன பண்ணணும்னா, எந்த கட்சி அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தாவேக்கா தான் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்போ தாவேக்காவை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க அவங்க ஹெல்ப் பண்ணணும், ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ஆளுநரை தலைவர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதினார், நேரடியாக போய் பார்த்துட்டாரு. இப்போ வரைக்கும் ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் இருக்காரு. மறுபடியும் இப்போ 2வது முறையாக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை போய் பார்த்துருக்காரு. என்னப்பா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆளுநருக்கு குறை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு பெரும்பான்மை இருக்குது, பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது ஆளுநர் கிடையாது. நான் தான் இருக்கிற கட்சியிலே அதிகமான இடங்களில் ஜெயிச்சிருக்கேன், அதாவது தனித்த கட்சியாக நான் ஜெயிச்சிருக்கேன். அப்போ என்னையை கூப்பிட்டு தான் அவர் ஆட்சி அமைக்கணும். இப்போ தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கலைன்னா வேற யாராவது இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, சூழல் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேற யாருமே இங்கே ஆட்சி அமைக்கவே முடியாது. தலைவர் விஜய் அவர்களை தவிர வேற யாரும் பண்ண முடியாது.
அப்படி தலைவர் விஜய் அவர்கள் பண்ணலைன்னா ரீஎலெக்ஷன் மூலமாக தான் வேற ஒருத்தர் முதல்வர் ஆக முடியுமே தவிர இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வேற யாருமே ஆக வாய்ப்பில்லை. அப்படி இருந்தும் ஆளுநர் ஏன் காலதாமதம் பண்ணுறார் அப்படிங்கிறதா எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட் தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் முதல்வராக பதவி ஏற்றுப்பாங்க. எப்படிப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 234 தொகுதியில் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணிடுவார் தலைவர் விஜய் அவர்கள். அது அப்போ காலியாயிரும். அப்போ 233 தொகுதி தான். 233 அப்படிங்கிறதுல பாதி எவ்வளவு? 116.5 வரும். 116.5ங்கிறது 117 கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ பெரும்பான்மை நிரூபிக்க 117 தொகுதியில் வந்து நமக்கு ஆதரவு இருந்தால் போதும். இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு தொகுதியில் நம்ம வந்து இப்போ வந்து ராஜினாமா பண்ணிட்டோம். அப்போ 107 நம்மள்ட்ட இருக்குது. இந்த 107ல் ஒருத்தர் சபாநாயகர் ஆயிடுவார். அப்போ 106 நம்மள்ட்ட இருக்குது. இந்த 106ல் 5 வந்து காங்கிரஸ் ஆதரவு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ 111 நம்மள்ட்ட இருக்குது. இன்னும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? 6 தேவைப்படுது. 4 வந்து விசிகாட்ட 4 வந்து சிபிஎம்கிட்ட இருக்குது. அதாவது இடதுசாரிகள்கிட்ட 2 இடதுசாரியும் சேர்த்து இருக்குது. 2 வந்து விசிகாட்ட இருக்குது. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நம்ம லெட்டர் போட்டிருக்கோம். 2 பேரும் கூடிய விரைவில் நமக்கு ஆதரவு தருவாங்க. அதாவது உடனே வந்துட்டா ஒரு மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் டைம் எடுத்து வருவாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படி அவங்க டைம் எடுத்து வர்றதெல்லாம் சட்டசபைக்குள்ளே வந்துருவாங்க. ஏன்னா ஆளுநருக்கு முன்னாடி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஆளுநர் இந்த விளையாட்டை ஏன் விளையாடுறார் அப்படிங்கிறதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அதாவது தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள், தகுதிகள் அத்தனையுமே இருக்குது. அந்த ஒரு தொகுதியில் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த ஒரு தொகுதியிலையும் தாவேக்கா மறுபடியும் ஜெயிச்சு இன்னும் வந்து நம்மளால் பெரும்பான்மைக்கு ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம நிற்போம். ஸோ பெரும்பான்மை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நம்மள்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஆனால் இந்த ஊடகங்கள் அது இது இந்த செய்திகள் மூலமாக நம்ம வந்து இதை பண்ணலை, நம்ம வந்து அதை பண்ணலை, எல்லாரும் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, தவிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு பக்கம் இடதுசாரிகளும் நம்மளை ரொம்ப கடுமையாக தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. உடனே வந்துட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டைம் எடுத்து வருவாங்க, எழுதி வச்சுங்க, வராமல் இருக்க மாட்டாங்க. அவங்க வராமல் இருந்தாங்கன்னா மறுபடியும் ரீ எலெக்ஷன் நடந்துச்சுன்னா விஜய் அண்ணா சொய்ப்படிப்பார். யார் யாரெல்லாம் விஜய் அண்ணா வந்து கட்சியில் வந்து தோத்து போயிட்டா நம்ம வருத்தப்பட்டோமோ அவங்களாம் மறுபடியும் எலெக்ட் ஆவாங்க. இப்போ 2 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த 2 எம்எல்ஏ கூட விசிஆக்கு கிடைக்காதுங்கிறது விசிஆக்கு நல்லா தெரியும். இப்போ அமைச்சர் அவையில் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரீ எலெக்ஷன் நடந்தால் சொய்ப்படிச்சுட்டு போயிடுவார் அந்த மனுஷன், இருக்கிற வாய்ப்பும் போயிடும். அதனால இதை நம்ம பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. 2வது ரீ எலெக்ஷன் வந்து உடனே பண்ண மாட்டாங்க. 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும், அதுக்கப்புறம் தான் ரீ எலெக்ஷன் நடக்கும். அந்த அளவு பணம் இங்கே செலவு பண்ண யார்ட்டையும் காசு இல்லை. ஏன்னா இப்போ தான் எல்லாத்தையும் செலவு பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ரீ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூடிய சீக்கிரம் இடதுசாரிகளும் விசிகாவும் வரும். ஆனால் இங்கே ஆளுநர் முட்டுக்கட்டை போடும்போது தான் மறுக்கா போய் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடிதம் கொடுக்குறாங்க. ஒழுங்காக ஆளுநர் அழைச்சார்னா ஆளுநரை வச்சு நம்ம வந்து பதவி ஏற்றுப்போம், அதுக்கப்புறம் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை நடத்த ஆரம்பிச்சிருவோம். ஆளுநர் வந்து கேட்கலன்னா ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டம் பண்ணுற ஆப்ஷனும் நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் ஏன் எம்எல்ஏ கூட்டம், அப்புறம் ஏன் அதிமுகலாம் சேஃப்டி பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஏன் நம்ம வந்து தாவேக்காக்கு ஆதரவு தரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்கல்ல, ஒருவேளை அவருக்கு லைட்டாக அள்ளு விட்டுருச்சு, கொஞ்சம் பேர் வெளியே வருவாங்களோன்னு சொல்லி அதனால் பாண்டிச்சேரியில் ரெசார்ட் எடுத்து தங்க வச்சிருக்கார். அது அவரோட எம்எல்ஏக்கள் மேலே அவர் நம்பிக்கை இல்லாமல் தங்க வச்சிருக்காரு. இங்க தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் வெளியூர் எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் இங்க இருங்க, உள்ளூர் எம்எல்ஏ உங்க வீட்டிலே இருங்க, மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய இப்போ 2வது மீட்டிங்காக இங்கே உடனே வர்ற மாதிரி இருக்கு. அடுத்த அமைச்சரவை சார்ந்த யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு உடனே வர்ற மாதிரி இருக்கு. எங்கெங்கேயோ இருந்தாங்கன்னா உடனடியாக சென்னைக்கு வர முடியாது. சென்னையில் பக்கத்துல இருந்தாங்கன்னா உடனடியாக வந்துடலாம். அதனால தான் நம்ம எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் மாமல்லபுரத்தில் நம்ம தங்க வச்சிருக்கோம். இபிஎஸ் பண்ணுறது வேற, நம்ம பண்ணுறது வேற. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சந்தேகத்தையுமே நான் அந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆளுநர் நீதிமன்றம் போய் சண்டை போட்டு அங்கே போய் நீதிபதி சொல்லி தாவேக்காக்கு வந்து நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, தலைவர் விஜய் அவர்களுக்கு பண்ணி வைக்கிறது உங்களுக்கு தான் அசிங்கம். எதனால் பிஜேபி இந்த கேம் ஆடுறாங்கன்னா, இந்த இடதுசாரிகள் விசிக அடிப்படையில் நம்ம ஆட்சி அமைக்க முற்படுறோம்ல, இல்லைங்க. பிஜேபியை பொறுத்தவரை ஒன்று நான் ஆளணும், இல்லை என்னுடைய கூட்டணி கட்சி அங்கே ஆளணும். அதாவது என்டிஏக்கு வந்து விஜய் அண்ணா நோக்கி வரணும். என்டிஏ நோக்கி வரணும்னா இது காலதாமதம் பண்ணும்போது இவங்க ஆதரவு தராத இந்த பெரிய சிக்கல்லாம் ஒரு பக்கம் போகும்போது என்டிஏ பக்கம் விஜய் அண்ணா வருவார் அப்படிங்கிறதுக்காண்டி ஆளுநரை வச்சு இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆளுநரை வச்சு இந்த விளையாட்டு விளையாடினாலும் சரி, விளையாடினாட்டி சரி, என்னுடைய தலைவர் ஒருபோதும் என்டிஏவோட சமரசம் பண்ணிக்க மாட்டார். கொள்கை சமரசம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த ரிஸ்கை தலைவர் விஜய் அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இருக்கிற செய்திகள் அத்தனையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஆளுநரை வச்சு விளையாடுற விளையாட்டு மறுபடியும் சொல்கிறேன், புகஞ்சு போயிடும். விளையாடுற ஆள் வந்து தலைவர் விஜய் அவர்கள். அவர்கிட்ட போய் இந்த விளையாட்டுலாம் விளையாடாதீங்க. ஒழுங்காக பதவி பிரமாணம் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டின் முதல்வராக ஜோசப் விஜய் கூடிய விரைவில் பதவி ஏற்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.